ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜிக்ஸாக் லைஃப். வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைலில் சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். அதாவது எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் வச்சிடலாம். அதுக்கு சைட் டிஷ் வந்து வாழைக்காய் பொரியல். அதனால் ஒரு பக்கம் வாழைக்காய் வந்து வேக வச்சு லைட்டாக நல்ல தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வேக வச்சு வச்சுக்கோங்க. இங்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 2 சீரகம் சேர்த்துக்கோங்க, 4 மிளகு, கடுகு உளுந்து பருப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் பருப்பை வேக வைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சாம்பார் தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்ப்பேன். பெருங்காயம் சேர்க்குறது ரொம்ப நல்லது. 2 வத்தல், 2 கருவேப்பிலை, அதாவது ஒரு 4 வெள்ளைப்பூடை நல்லா நுணுக்கி தட்டி போட்டுக்கோங்க. வாசமாக இருக்கும் சாம்பார். அதாவது கல்யாண வீட்டு சாம்பார்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க சேர்க்கணும், அவ்வளோ மணமாக இருக்கும் சாம்பார். அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா எண்ணெயில் தாளித்து விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ, நூக்கல், டர்னிப்பு, வெள்ளை பூசணி, கேரட்டு, முள்ளங்கி, காலிஃப்ளவர், அந்தந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை போட்டு சாம்பார் பண்ணுங்க. பிள்ளைய வந்து மற்ற காய்கறியை சாப்பிடாதுன்னு சொல்லுங்கள். நம்ம இது வந்து அது மாதிரி மற்ற காய்கறியும் சாப்பிடாதுங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சூப்பு வச்சு தரலாம்னாலும் பிள்ளைய குடிக்காதுங்க. அதனால் எதில் நம்ம எல்லா காய்கறியும் சேர்க்க முடியுதோ அதை செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப சத்து நிறைந்த விஷயம். அதனால தான் நான் எல்லாம் செஞ்சுருவேன். ஒரு பக்கம் காலையில் டிஃபன் பாஸ்தாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு காய் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. அதாவது நம்ம சாம்பாருக்கு காயை ரொம்ப வேக விடாதீங்க, ஒரு அளவுக்கு வேக விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பச்சை காய் சாப்பிட்ணுங்கிறாங்களா, அதனால் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 4 ஸ்பூன் போட்டு பருப்பு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுவோம். ஒரு அரை வேக்காடு வரட்டும். வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பருப்பை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் கருப்பு புளி தான். இது டேஸ்ட்டாக இருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இதில் புளியோதரை செஞ்சாலும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். தண்ணி தேவைக்கு ஏற்ப ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெந்து வந்துருச்சு. குழந்தைங்க எதுவும் கீரை சாப்பிடாதுங்க. சில குழந்தைகள் கீரை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நான் என்ன செஞ்சிடுறதுன்னா, நம்ம சாம்பார் வைக்கும் போதே முருங்கைக்கீரை இருக்குது, அதை முருங்கைக்கீரையை நல்லா கழுவி முருங்கைக்கீரையும் மல்லிச்செடியும் சேர்த்து கலந்துட்டேன். அது ஒரு கொதி வரட்டும். இங்கிட்டு வாழைக்காவை வந்து நம்ம பொரியல் பண்ணிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, பல்லாரி 1, வத்தல், பச்சை மிளகாவை. இங்கிட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு கல்யாண ஸ்டைலில், அதாவது கல்யாண வீட்டுக்கு போனால் சாம்பார் மணமணக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, அவங்க நெய் சேர்ப்பாங்க. நெய் இல்லாத பட்சத்தில் டால்டா கூட சேர்த்துக்கலாம். இங்கிட்டு வெந்துருச்சு. வாழைக்காவை போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா முதையே வாழைக்காவை வேக வச்சாச்சு. தேங்காய் பூ நான் போட மாட்டேன். அதுக்கு 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சீரகம் தட்டி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் பூ சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. அதை போட்டு கிளறி விட்டாச்சு. வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அங்கிட்ட சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு பாஸ்தா செஞ்சிடலாம் சொல்லி இது வீடியோ எடுக்கணும்னு எடுக்கலை. சாம்பார் செஞ்சுட்டு இருக்கும்போது இது செஞ்சதுனால உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து முருங்கைக்கீரை மட்டும்தான் போடணுன்னு இல்லை, நம்ம அதை அகத்திக்கீரை, எந்த கீரை உங்களுக்கு கிடைக்குதோ சும்மா ஒரு கைப்பிடி போடுங்க. அதில் சாம்பாரில் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான சாம்பார் ரெடி, வாழைக்காய் பொரியல் ரெடி, காலைல பாஸ்தா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.